வணக்கம். சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். வெள்ளி வியாபாரியான இவர் வழக்கம் போல் கடந்த 2ஆம் தேதி அதிகாலை அருகே உள்ள கடை ஒன்றில் பால் வாங்கி கொண்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த கருப்பு நிற பொலிரோ கார் ஒன்று வந்த வேகத்தில் சங்கர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதில் விபத்தில் படுகாயமடைந்த சங்கர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பொழுது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்தனர். இது குறித்து செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே செவ்வாய்ப்பேட்டை பகுதியை சேர்ந்த வெள்ளி வியாபாரிகள் சிலர் சங்கர் விபத்தில் உயிரிழக்கவில்லை, திட்டமிட்டு அவர் வாகனம் மோதி கொலை செய்யப்பட்டுள்ளார் என காவல் நிலையத்தில் மனு ஒன்று அளித்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதில் சங்கர் வழக்கம் போல பால் வாங்கி கொண்டு அவரது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது சுமார் அரை மணி நேரம் அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த கருப்பு நிற பொலிரோ கார் ஒன்று அங்கு காத்திருந்தது. வெகு நேரம் அந்த கார் காத்திருந்து அவர் நடந்து செல்கின்ற பொழுது வேகமாக சென்று அவரை மோதிவிட்டு சென்றது இந்த காட்சியில் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சங்கரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அந்த பகுதியில் காத்திருந்து அவரை நோட்டமிட்டு அதன் பின் விபத்து பாணியில் இந்த கொலை செய்துள்ளது தெரிய வந்தது. தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். செவ்வாய்ப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் சங்கரின் மைத்துனர் சுரேஷ் பாபு என்பவர் கூலிப்படை ஏவி சங்கரை கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சுரேஷ் பாபுவை கைது செய்த செவ்வாய்ப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் காரை அதிவேகமாக ஓட்டிய கூலிப்படையையும் தேடி வருகின்றனர். விசாரணையில் சங்கரின் தங்கையின் கணவர் சுரேஷ் பாபு ஆவர். தற்பொழுது கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்கின்றனர். இதற்கு காரணம் சங்கர் தான் என்று கூறி பழிக்கு பழி வாங்கும் நோக்கோடு இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கார் அதிவேகத்தில் மோதி அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்த நிகழ்வானது அரங்கேறியுள்ளது. இது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வாகனத்தில் பொலிரோ வாகனத்தில் எந்த ஒரு பதிவு எண்ணும் நம்பர் பிளேட் இல்லாமல் கொலை செய்யும் நோக்கத்தோடு தான் இந்த கார் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.